தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்களும் இருக்காங்க. நான் உங்கள்கிட்ட போயிட்டு மற்றவர்களுடைய கருத்தை கேட்டல. திரு செம்மலை, ஒரு பக்கம் அரசு இயந்திரம் விரைவாக செயல்படுகிறது, மழை அளவு எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்குது, ஆனாலும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தலைமைச் செயலாளர் பல விஷயங்களை மீண்டும் வலியுறுத்தி என்னெல்லாம் நடந்திருக்கு, மின்சாரத்தில் என்ன செய்திருக்கிறோம், அதே போல் போக்குவரத்து எவ்வளோ தூரம் சரி செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அம்சங்களை சொல்கிறாரு. பால் தட்டுப்பாடை பற்றியும் அமைச்சர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. உங்கள் பார்வை என்ன திரு செம்மலை? அதாவது அரசினுடைய இப்போதைய செயல்பாட்டை நான் குறை சொல்ல மாட்டேன். இன்றைய விவாதத்தினுடைய தலைப்பிலே சென்னை மாநகரம், அதாவது சென்னை மாநகரம் மீண்டு வருகிறதா முடங்கி இருக்கிறதா? இல்ல, அதாவது மிக்ஸாம் புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட பெருமழையின் காரணமாக முடங்கி இருக்கிறதா என்று சொன்னால் முடங்கி இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் மீண்டு வர வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய விருப்பமாகும். அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. பொதுவாக இயற்கை சீற்றத்தை மனிதன் வெல்லுவது கடினம்தான், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அந்த இயற்கை சீற்றத்தை எதிர்கொண்டு சமாளிக்கலாம். அந்த சமாளிக்கிற திறமை தனி மனிதனுக்கு உண்டு, ஒரு அரசுக்கு உண்டு. என்னுடைய மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் சொன்னார்கள், அவர் நல்ல அனுபவம் மிக்கவர். அதாவது இந்த ரெவென்யூ துறையை பொறுத்தவரையில இன்னொரு துறையை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அவருக்கு நன்றாக தெரியும், அது அம்மா காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. அதற்கு ஒரு ரிலீஃப் கமிஷனரே போட்டார்கள். அவருடைய பணி என்னவென்று சொன்னால், அதாவது வானிலை ஆய்வு மையம் அவ்வப்பொழுது கொடுக்கிற அந்த தகவல்களை அந்த துறை எடுத்துக்கொண்டு எந்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற அளவிலே தலைமைச் செயலாளரிடமும் சொல்லி, தலைமைச் செயலாளர் மூலமாக முதலமைச்சருக்கு சொல்லி அதை கோஆர்டினேட் செய்ய வேண்டும். அதுதான் அவருடைய பணி. அந்த பணியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில், அதாவது 2005 இருந்தாலும் சரி, 2015 இருந்தாலும் சரி, அல்லது மாண்பு EPS அவர்கள் காலத்திலே கஜா புயலை சமாளித்த சமயத்திலும் சரி, அதை முறையாக செய்தோம். அதாவது நம்முடைய பாலச்சந்தர் சார் அவர்களுக்கு நன்றாக தெரியும், அவர் எக்ஸிகியூட்டிவ் சைடில் இருந்தது, ஆனால் லெஜிஸ்லேட்டிவ் சைடு. அதில் என்னன்னா, இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மூன்று கடமை இருக்கிறது. முதல் ப்ரீ டிசாஸ்டர் டைம், அடுத்து டியூரிங் டிசாஸ்டர் டைம், அடுத்து போஸ்ட் டிசாஸ்டர் டைம். இந்த ப்ரீ டிசாஸ்டர் டைம்ல என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வானிலை ஆய்வு மையம் கொடுத்த அறிவிப்பின்படி ஆபத்து என்றால் புயலாபத்தோ மழையாபத்தோ என்று சொன்னால் முதலிலே இந்த வல்லுநர்கள், அதாவது தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்களிடம் சென்று அவர்களை முகாமுக்கு கொண்டு வந்து சேர்த்துவதுதான் முதல் கட்ட பணி. அந்த பணியை ஒரு அரசு செய்திருக்க வேண்டும். ஆனால் அதிலே இந்த அரசு தவறிவிட்டது என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. அந்த எச்சரிக்கையை கொடுத்தது ரொம்ப முன்னாடியே கொடுத்தாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, விடுமுறை அளித்ததுல தொடங்கி செம்பரம்பாக்கத்தில் அல்லது மற்ற ஏரிகளில் நீரை முன்னாடியே திறந்து விட்டு 1000 கியூசெக்ஸ், 2000 கியூசெக்ஸ், 3000 கியூசெக்ஸ்னு அந்த தயாரிப்பு பணிகள்லாம் இருக்கத்தானே செஞ்சிச்சு. ஒட்டுமொத்தமா எந்த தயாரிப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, நீங்க சொன்னதை வைத்து சொல்லுகிறேன். அதாவது எங்களுடைய ஆட்சி காலத்தில், அதாவது நெட்வொர்க் வந்து லைவ்லயே வச்சிருந்தாங்க, அதுல எந்த பாதிப்பும் ஏற்படல. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி கட்டு, அதாவது துண்டிப்பு செய்யப்படவில்லை. அதனால கம்யூனிகேஷன் இருந்தது. இப்ப வந்து ஒன்று அம்மா காலத்துல இப்ப அதே நடைமுறை. மின்சாரம் துண்டிக்க வேண்டியதுங்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிறது தான் இவங்க தொடர்ச்சி அமைச்சர் சொல்றாரு. அதுக்கு வர, அதாவது அம்மா காலத்திலே 15 மண்டலமாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்துக்கு IAS ஆபீசர் போட்டாங்க. அது இப்பதான் செய்யறாங்க. IAS ஆபீசருக்கு கோட்ட அதிகாரிகளோட தொடர்பு கொள்வாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒருங்கிணைக்காங்க. அதுதான் முறை, அதுதான் ஸ்ட்ரக்சர். இப்ப அதுதான் அதே தான் இப்போ கடைபிடிக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. ஆனா என்னுடைய ஆதங்கம் என்னன்னா, இந்த அமைப்பு இருந்தாலும் இந்த நெட்வொர்க் ஃபெயில் ஆனதுனாலையும் மின்சார துண்டிப்பு செயல்படுறதாலும் கம்யூனிகேஷனே இல்லை. மக்களுக்கு தெரிவிச்சாங்களுடைய சென்னையில டிவி இருந்தா தானே மக்களுக்கு போய் செய்தி போய் சேரும், டெலிபோன் இருந்தா தானே செய்தி போய் சேரும். மின்சாரத்தை கட் பண்ணிட்டா செல்போனுக்கு சார்ஜ் இல்லை, செல்போன்ல ஒருத்தர் தொடர்பு கொள்ள முடியல. இதனால பல பிரச்சனை. அதுதான் என்னுடைய ஆதங்கம் என்னன்னா, இந்த அரசு அந்த ப்ரீ டிசாஸ்டர் டைத்தையும்
டியூரிங் டிசாஸ்டர் டயத்தில் கோட்டை விட்டாங்க. ஆனா இப்ப வந்து போஸ்ட் டிசாஸ்டர் டயத்தை கொஞ்சம் நல்லா செய்யறாங்க. நான் அதை மறுக்கல. ஓகே, இன்னொன்று மின்சாரத்தை துண்டிக்கத்தானே வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். அந்த துண்டிப்பு ரூரல் தான் பரவாயில்ல, ரூரல் பரவாயில்ல. ஏன்னா போஸ்ட் கம்பம் எலக்ட்ரிக் ஒயர் வெளியில போகும். அப்ப வந்து காற்று மழை அப்ப சேதாரமாகும், ஆபத்து ஏற்படும், மின்சாரத்தை பாதிப்பு ஏற்படும். ஆனா சென்னையை பொறுத்தவரையில் 90% கேபிள் சிஸ்டம். கேபிள் இருக்கிறதுனால எங்க மின்சாரத்துல அதுவே சிக்கல் தானே? இல்ல அதுவும் சிக்கல் தானே? இல்ல நம்ம இன்னைக்கு ஒண்ணு இல்ல சார், கேபிள் தான். நீங்க வந்து டெலிகம்யூனிகேஷன்ல கேபிள் கட் ஆயிருக்கு நேற்றுக்கு. நெட்வொர்க்கிங் இப்போ நீங்க அப்லிங்கிங் பண்றதுக்கே கூட சவால்கள் இருந்துச்சு. தொலைக்காட்சிகளுக்கு டாடா கேபிள் வந்து கட்டாக இருந்துச்சு. புதை வழி போறது தான் அது, ஃபைபர் கேபிள். அதுவும் நம்ம சிக்கல் தானே. ஒரே ஒரு உயிர் கூட நம்ம இழக்க முடியாது இல்லையா? ஒரு மின்சாரம் அப்படி ஒரு விஷயம் பாதிச்சுன்னா உயிரிழக்கும் என்பதற்காக, அதாவது ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது தான் உயிரிழப்பு தடுக்கிறேன்னு அதுக்கு அரசாங்கமே தேவையில்லை. பிரிவென்ஷன் தான் இல்ல, பிரிவென்ஷன் ரொம்ப முக்கியம் இல்ல, பிரிவென்ஷன் ரொம்ப முக்கியம் தான். இல்ல மனோஜ் தங்கராஜ் என்ன சொல்றாரு, ஒரு அரசு நிர்வாகத்துக்கு இவ்வளவு சிக்கல் இருக்கும் போது சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த சிக்கலை சமாளிக்க மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கு, மாற்று கருத்தே இல்ல. ஆனா ஆட்சி பொறுப்புல இருந்த அமைச்சராக இருந்த உங்களுக்கு தெரியும் தானே மின்சாரத்தை எந்த நேரத்தில் துண்டிக்கணும். கடந்த முறையும் மின்சாரம் தேவைப்படக்கூடிய இடங்கள்ல துண்டிக்கப்பட்டது. அப்புறம் எப்போ கொடுக்கப்பட்ட இப்ப கஜா புயல் நீங்க குறிப்பிட்டீங்க, எவ்வளவு நாள் மின்சாரம் இல்லாம இருந்தாங்க. ஏன்னா அங்க அது செய்ய முடியல. கிட்டத்தட்ட நீங்க அந்த செய்தி நமக்கு வந்து சேர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? அந்த நேரத்தில் கஜா புயலுடைய இழப்பு என்னங்கிறது நம்ம 2 நாளைக்கு பிறகுதான் தெரியும். நான் தான் முதல்ல ஊடகத்தில் எனக்கு நினைவு இருக்கு, அங்க இருந்து போய் வெளியே கொண்டு வந்தோம். அந்த பகுதிகளுக்கு நேரா போய் சொன்ன பிறகுதான் அதனுடைய வீரியமே தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு நெட்வொர்க் போயிடுச்சு. உங்களுக்கு நினைவு விட்டுறேன். எஸ், பேரிடர்கள் இது நடக்கிறது தானே. நான் என்ன சொல்றேன்னா, இந்த அதாவது மின் துண்டிப்பு தேவைதான். ஆனா ப்ரீ டிசாஸ்டர் பில்ல செஞ்சிருக்க கூடாது. ஓகே, ப்ரீ டிசாஸ்டர் பில்ல செஞ்சிருக்க கூடாது, டியூரிங் டிசாஸ்டர் பில்ல விட செஞ்சிருக்கலாம். ஆனா இப்ப திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா ப்ரீ டிசாஸ்டர் பில்லி செஞ்சிருச்சு. ஆனா எங்க ஆட்சி காலத்துல நெட்வொர்க்கை வந்து நாங்க லைவாவே வச்சுட்டு இருக்கோம். பிஎஸ்என்எல், ஏர்டெல் இவங்களுக்குலாம் அந்த நிறுவனத்துக்கிட்ட சொல்லி எந்த காரணத்தை கொண்டும் நீங்க வந்து துண்டிச்சிருக்கக்கூடாது, நெட்வொர்க் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கையா செஞ்ச காலத்துலதான் நெட்வொர்க்கும் ஃபங்க்ஷன் ஆச்சு, மின்சாரமும் இருந்தது. அதனால முதற்கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். டியூரிங் டிசாஸ்டர் பில்லு நல்லா போச்சு. அதனால அந்த முறையை இவர்கள் தவற விட்டு விட்டாங்க. ரைட், நன்றி திரு செம்மலை. இணைப்புல இருங்க, பேசலாம். ஆண்டாள் அவர்கள்ட்ட கேட்டுட்டு நான் மற்ற வந்துடுறேன். ஏன்னா அதோடைய தொடர்ச்சியாக பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம். இப்போது நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் எனக்கு குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வருவதற்கு முன்னால் காப்பது தானே சிறப்பு, அதில் நீங்கள் சரியாக செயல்படன்ற ஒரு விமர்சனத்தை குற்றச்சாட்டை வைக்கிறார் திரு செம்மலை. ஐயா அவர்களுக்கு உரித்தான மரியாதையோடு நான் இதை தொடர்றேன். நெட்வொர்க் சரியாக இருந்தது அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த காலத்தில் தான் முதலமைச்சர் முதற்கொண்டு அமைச்சர்கள் வரைக்கும் யாரையுமே தொடர்பு கொள்ள முடியவில்லை. அவர்கள் எல்லாருமே தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருந்தார்கள்ங்கிறத பொதுமக்கள் சொன்னாங்களா இல்லையா? அதனால எந்த நெட்வொர்க், வெறுமே மொபைல் நெட்வொர்க்கை சரியா வச்சிருந்தோங்கிறது ஒரு பெருமை இல்லை. அவர்கள் யாருமே பொதுமக்களால் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் சொல்றது. ஆனா இன்னைக்கு பாருங்க, முதல்வரும் அந்த ஃபீல்டில் தான் இருக்கார், அமைச்சர்களும் ஃபீல்டில் தான் இருக்காங்க. அது மாதிரி கார்பரேஷனை சேர்ந்த அதிகாரிகளும் கார்பரேஷனை சேர்ந்த முன்கள பணியாளர்கள் எல்லாருமே மேயர் முதற்கொண்டு களத்தில் இருக்கிறார்கள். நெட்வொர்க் சரியா இருக்குங்கிறது இதுதான். ஹியூமன் நெட்வொர்க் இஸ் பர்ஃபெக்ட்லி கரெக்ட் டியூரிங் திஸ் டைம் அப்படிங்கிறத முதல்ல சொல்ல ஆரம்பிக்கணும். அது மாதிரி இப்போ பல விஷயங்கள் அவர்கள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி ஐயா சொன்னாரு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வாஸ் a heavy disaster during their regime அப்படிங்கறத சிஏஜி அறிக்கையே சொல்லிச்சா இல்லையா? அந்த 2015 வெள்ளம்ங்கிறது மேன்மேடு வெள்ளம், அது செயற்கையாக உருவாக்கப்பட்ட வெள்ளம் அப்படிங்கறது சிஏஜி அறிக்கையே சொல்லிச்சு. அதனால தான் அதை அவங்க சட்டமன்றத்தில் வெளியிடவே இல்லை. அப்போ நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தளபதி அவர்கள் மிகவும் கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டப்பறம் தான் அந்த சிஏஜி அறிக்கையை வெளியாச்சு. இபிஎஸ் அவர்களோட பீரியட்லங்கிறது நினைவில் வச்சுக்கணும். அது மாதிரி நீங்க சொல்ற இந்த டைட்டில் இருக்குல்ல, சென்னை மீண்டு வருகிறதா அல்லது முடங்கி இருக்கிறதா? நிச்சயமா முடங்கவே இல்லை, மீண்டு வந்தாச்சு. மீண்டு வருகிறதாங்கிறது மீண்டு வந்தாச்சுங்கிறது எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன், சென்னை மாநகரம் அப்படிங்கிறது நான் மாநகர எல்லையை மட்டும் கூட வச்சுக்கிறேன். ரொம்ப செங்கல்பட்டுக்கெல்லாம் நான் போல, திருவள்ளூருக்குலாம் போகல. சென்னை மாநகராட்சியினுடைய எல்லை பகுதி. நீங்க எங்க சொல்ல வரீங்க, காஞ்சிபுரம் அதெல்லாம் அப்படி நம்ம ஒதுக்க முடியாது. இது எல்லாமே சென்னை மாநகராட்சிக்குள்ள இருக்கு. நீங்க சென்டர் ஆஃப் சென்னை அல்லது மாநகர பகுதிகளில் இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு, ரெசியூம் ஆயிருக்கு, போக்குவரத்து இன்னைக்கு சரியா இருக்கு, எல்லாம் இருக்கு. புறநகர் பகுதிகள் அப்படின்னா
அது என்ன நிலைமை? அதான் சென்னைங்கும் போது சென்னையில மீண்டாச்சு. ஆனா சென்னையின் புறநகர் பகுதிகள், பார்டர் ஏரியாஸ் இருக்குல்ல, வேளச்சேரி அந்த மாதிரி ஏரியால இன்னமும் நம்ம புரிதலுக்கு புறநகர்னு சொல்லாமே தவிர அதுவும் சென்னை தானே, சென்னை மக்கள் தானே, சென்னை வாசிகள் தானே, வாக்களிக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிட்யூன்சி தானே, சவுத் சென்னையினுடைய வாக்காளர்கள், நார்த் சென்னையினுடைய வாக்காளர்கள். சரி, ஆனா மீண்டு வருகிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது மீண்டு வந்தாச்சு. அதுதான் மீண்டு வருகிறோம்னு சொல்லலாம், மீண்டு வந்தாச்சுன்னு நீங்க சொல்லக்கூடியதுல அது சரியா இருக்கா, ஃபேக்சுவலா இருக்கா? அப்ப முடங்கி போகிறதா அப்படிங்கிறது தவறான வார்த்தை, தவறான பிரயோகம். அத நீங்க சொல்லுங்க. முடங்கி போல நாங்க போகல. ஏற்கனவே நம்ம இப்ப நீங்க ஒரு அமைச்சரையே கூப்பிட்டு வச்சு பதில் கேக்குறீங்கல்ல, அந்த அளவுக்கு நாங்க எல்லாருமே தொடர்புல இருக்கோம். தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிடலைங்க. முதலமைச்சருடைய ட்வீட் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். புறநகர் பகுதிகளில் வெள்ளம் வடியாமல் நாம வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்றாரு. அதுதான் நிதர்சனம். அதுல நீங்க ஒண்ணுமே இல்லன்னு எப்படி? இல்ல, அது நிதர்சனம் தான். அதனால அச்சுறுத்த மாதிரி முதல்ல எதையுமே சொல்லக்கூடாதுங்கிறதா. மீடியால இருக்கும்போது நாம மக்களை அதிகமாக அச்சுறுத்த கூடாது. எல்லாம் நடந்துட்டு இருக்குப்பா, சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது நிதர்சனமான உண்மைதான். அங்க உள்ள நீர்நிலை இப்ப நான் வரும்போது கூட பார்த்தேன், வடபழனிலையும் தண்ணி இருந்தது. நேத்து OMR ரோட்ல வரும்போது போகும்போது தண்ணி இருந்தது. ஆனா வரும்போது அந்த கார்பரேஷன் பணியாளர்கள் ராவா பகலா இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க உண்மை. கடந்த அந்த 2015 வெள்ளத்துல மேம்பாலங்களே மூழ்கி போயிருந்தன. ஒரு 10 நாளுக்கு அந்த மேம்பாலங்களே திறக்கப்படவில்லை. இந்த மாதிரி டிவி ஆபீஸ் எத்தனை இடங்கள்ல நேரடி ஒளிபரப்பு கட்டாச்சுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி இடர்பாடுகள் இப்போ இல்ல. பால் விநியோகம்ங்கிறது நேத்து இல்ல, ஆனா இன்னையில இருந்து காலையில இருந்து எல்லா இடத்துக்குமே வந்தாச்சு. நீங்க சொல்ற அந்த புறநகர் பகுதி அதுக்கும் போயிட்டு இருக்காங்கிறது நிச்சயமான ஒரு